வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. ஐபிஎல் பத்தி கொஞ்சம் பேசலாம். இது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி. அது ஒரு பெரிய கிரிக்கெட் திருவிழா மாதிரி. ஒவ்வொரு வருமும் இது ஒரு புது உற்சாகத்தை கொண்டு வருது. 2008ல ஆரம்பிச்சு சற்று ரொம்ப பிரபலமாகிடுச்சு. முதல் சீசனில் இருந்தே இது ஒரு பெரிய வெற்றியா மாறியது. உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் இதை பாக்குறாங்க. இந்தியாவை தாண்டி பல நாடுகள இதை ரசிக்கிறாங்க. ஐபிஎல்ல எப்பவுமே சுவாரஸ்யமான மேட்சஸ் இருக்கும். ஒவ்வொரு மேட்சும் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஐபிஎல்னா கிரிக்கெட் கொண்டாட்டம். வருஷா வருஷம் புது உற்சாகத்தை கொண்டு வருது. ஒவ்வொரு சீசனும் ரசிகர்களுக்கு ஒரு புது அனுபவத்தை தருது. ஸ்டேடியங்கள் எல்லாம் ரசிகர்களா நிறைஞ்சு வழியும். ஒவ்வொரு மேட்சும் ரசிகர்கள் ஆர்வம் அதிகரிக்குது. ஐபிஎல் இருக்கிறதான் கிரிக்கெட்க்கு இவ்வளவு பேர் ரசிகர்களா இருக்காங்க. ஐபிஎல்னா வெறும் கிரிக்கெட் இல்ல, இது ஒரு பெரிய கொண்டாட்டம். அதுல வேடிக்கை, ஆர்வம் எல்லாம் கலந்து இருக்கு. ஒவ்வொரு பந்தும் ஒவ்வொரு ரன்னும் ரசிகர்களை உற்சாகப்படுத்துது. குடும்பத்தோட நண்பர்களோட சேர்ந்து கிரிக்கெட்டை ரசிக்க நேரம் இது. இது குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாட ஒரு நேரம். கிரிக்கெட்ல நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் கொண்டாடுறதுதான் ஐபிஎல். இது நான் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கும் ஒரு பெரிய திருவிழா. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம். அவங்க ரொம்ப பிரபலம். சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே இந்தியன் பிரீமியர் லீக்கில் மிக பிரபலமான ஒரு டீம். அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் விசில் போடுன்னு கத்தி கத்தி ஆர்ப்பரிப்பாங்க. எம்எஸ் தோனி அவங்களோட கேப்டன். அவர் ஒரு லெஜண்ட். அவர் ரொம்ப அமைதியான அனுபவம் வாய்ந்த தலைவர். தோனி எப்பவுமே குளிர்ந்த மனசோட இருக்கார். அதனாலே அவங்க டீம் ரொம்ப நம்பிக்கையோட விளையாடும். சிஎஸ்கே இதுவரைக்கும் நிறைய தடவை ஐபிஎல் கோப்பையை வென்றிருக்கு. அவர்களோட வெற்றிகள் எல்லாம் ரசிகர்களுக்கு பெருமை. ஒரு டீமா சேர்ந்து நல்லா விளையாடுறதுல அவங்க ஃபேமஸ். ஒவ்வொரு பிளேயரும் தங்கள் பங்கு சிறப்பாக செய்யறாங்க. அவங்களோட டீம்ல நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. ரெய்னா, ஜடேஜா, பிராவோ மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ரசிகர்களின் மனசை கவர்ந்தவங்க. சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப உண்மையானவங்க. அவர்கள் எப்போதும் தங்கள் டீமுக்கு ஆதரவு தருவாங்க. அவங்க மஞ்சள் நிறத்துல ஜெர்சி போட்டுட்டு தங்கள் டீமுக்கு சத்தமா ஆரவாரம் செய்வாங்க. மைதானம் முழுக்க மஞ்சள் நிறம் மாறும். ரசிகர்களோடு நல்ல ஒரு நட்புறவை வச்சுக்க விஷயத்துல சிஎஸ்கே ரொம்பவே ஸ்பெஷல். அவர்கள் ஒரே குடும்பம் மாதிரி இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் இன்னொரு சிறந்த அணி. அவங்களும் நிறைய தடவை ஐபிஎல் கோப்பையை வென்று இருக்காங்க. ரோஹித் சர்மா அவங்களோட கேப்டன். அவர் ஒரு அருமையான பேட்ஸ்மேன். மும்பை இந்தியன்ஸ் அணினா பலசாலியான பேட்டிங் வரிசைக்கு பேர் போனது. எப்படியாவது வெற்றிய பிடிச்சுடுவாங்க. இந்தியா முழுவதும் அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம்ல ஒற்றுமை ரொம்ப அதிகம். முழு மனசோட நேர்மையா விளையாட டீம். அவங்களோட ஆட்டத்தை பார்ப்பது எப்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பத்தி பார்க்கலாம். அவங்களோட ரசிகர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. விராட் கோலி அவங்களோட கேப்டன். அவர் உலகத்திலேயே சிறந்த பேட்ஸ்மேன் ஒருத்தர். ஆர்சிபி அணினா அட்டாக்கிங் பேட்டிங் ஸ்டைலுக்கு பேர் போனது. எப்பவுமே அதிக ரன்கள் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆர்சிபி ரசிகர்கள் எப்பவும் நம்பிக்கையோடு இருப்பாங்க. தங்களோட டீம் சுவாரஸ்யமா கிரிக்கெட் விளையாடுறதை பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆர்சிபி எப்போ தங்களோட முதல் ஐபிஎல் கோப்பையை வெல்லுன்னு காத்துட்டு இருக்காங்க. ஐந்தாவது அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஷாருக் கான் அணி. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரொம்ப பிரபலமான அணி. பிரபல நடிகர் ஷாருக் கான் இந்த அணியோட உரிமையாளர். அவங்களோ ரசிகர்களே நைட் ரைடர்ஸ் ஆர்மின்னு சொல்லுவாங்க. கேகேஆர் 2 முறை ஐபிஎல் கோப்பையை வென்று இருக்கு. அந்த அணில இளம் வீரர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் கலந்து இருக்காங்க. கேகேஆர் ரசிகர்கள் அவங்களோட உற்சாகம் மற்றும் ஆர்வத்துக்கு பேர் போனவங்க. சத்தமா ஆரவாரம் செய்து பாடல்கள் பாடி தங்களோட அணிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆறாவது அணி குஜராத் டைட்டன்ஸ். புதுசா குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் புது அணிதான். ஆனா ரொம்பவே பலசாலின்னு நிரூபிச்சுட்டாங்க. முதல் சீசனிலேயே ஐபிஎல் கோப்பையை வென்றுட்டாங்க. ஹர்திக் பாண்டியா அவங்களோட கேப்டன். குஜராத் டைட்டன்ஸ் போராட்ட குணத்துக்கு பேர் போனது. அந்த அணில பேட்ஸ்மேன் பல்லர்னு நல்ல கலவை இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல்ல ஒரு புது அனுமதிட்டு வந்தது. துணிச்சலா விளையாடி நிறைய ரசிகர்கள் மனசை கவர்ந்தது.
ஏழாவது அம்சம் ஸ்டார் பிளேயர்ஸ், ஜொலிக்க வீரர்கள். ஐபிஎல் நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் உலகத்திலேயே சிறந்த வீரர்கள். பெரிய சிக்ஸர்கள் அடிப்பாங்க, அற்புதமான கேட்சுகள் பிடிப்பாங்க. ஐபிஎல் பார்க்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா மாத்துறதுல இவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. கேஎல் ராகுல், ஏபி டிவில்லியர்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரியான வீரர்கள் ஐபிஎல் சூப்பர் ஸ்டார்கள். அவங்க எல்லாம் தங்களோட ஸ்டைல திறமையில கிரிக்கெட்டை விளையாடுறாங்க. இந்த ஸ்டார் பிளேயர்ஸ் இல்ல கிரிக்கெட் வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கிறாங்க. கிரிக்கெட் எவ்வளவு சுவாரஸ்யமான விளையாட்டு, எவ்வளவு திறமை மிக்க விளையாட்டுன்னு உலகுக்கு காட்டுறாங்க. எட்டாவது அம்சம் மறக்க முடியாத தனிகள். சிக்ஸர்களை மறக்க முடியுமா? அந்த பெரிய பெரிய சிக்ஸர்களை யாரு மறக்க முடியும்? ஷிபிஎல்னா மறக்க முடியாத நிறைய தனிகள் நிறைஞ்சது. இந்த தனிகள் மட்டுமல்ல, அற்புதமான கேட்சுகளும் மறக்க முடியாதவை. அந்த பெரிய பெரிய சிக்ஸர்களை யாரு மறக்க முடியும்? அந்த அற்புதமான கேட்சுகளை யாரு மறக்க முடியும்? அந்த அற்புதமான கேட்சுகளை யாரு மறக்க முடியும்? இந்த தனிகள் தான் ஷபிஎல் ரொம்ப ஸ்பெஷலா மாத்துது. இந்த தனிகள் தான் ஷபிஎல் சாய் ரொம்ப ஸ்பெஷலா மாத்துது. சிஎஸ்கே வெற்றி பெறும் ரேஸ் தோனி அடிச்ச கடைசி பந்து ஞாபகம் இருக்கா? சிஎஸ்கே வெற்றி பெற எம்எஸ் தோனி அடிச்ச கடைசி பந்து ஞாபகம் இருக்கா? அல்லது ஒரே மேட்ச்ல 75 ரன்கள் அடிச்ச கிறிஸ் கெயில் ஞாபகம் இருக்கா? அல்லது ஒரே மேட்ச்ல 75 ரன்கள் அடிச்ச கிறிஸ் கெயில் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஹாப்பி ரசிகர்கள் எப்பவும் மறக்க முடியாத தனிகள். இதெல்லாம் சைபிய ரசிகர்கள் எப்பவும் மறக்க முடியாத தனிகள். ஐபிஎல்ல நிறைய சுவாரஸ்யமான பரபரப்பான தனிகள் இருக்கு. ஐபிஎல்ல நிறைய சுவாரஸ்யமான பரபரப்பான தனிகள் இருக்கு. இந்த தனிகள் தான் ஐபிஎல் போட்டியை இவ்வளவு சுவாரஸ்யமாக்குது. இந்த தனிகள் தான் ஐபிஎல் போட்டியை இவ்வளவு சுவாரஸ்யமாக்குது. ஒவ்வொரு சீசனும் புதிய நினைவுகளை உருவாக்குது, ரசிகர்கள் மனதில் இடம் பிடிக்குது. ஒன்பதாவது அம்சம் மில்லியன் கணக்கானோர் பார்க்கும் ஐபிஎல் ஒரு டிவி ஸ்டார். மில்லியன் கணக்கான மக்கள் ஐபிஎல் போட்டியை டிவில பார்க்கறாங்க. இது உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான விளையாட்டு லீக்ல ஒண்ணு. குடும்பத்தோட நண்பர்களோட சேர்ந்து மேட்ச்களை பார்க்க மக்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஐபிஎல் ஒரு பெரிய டிவி நிகழ்ச்சி மாதிரி. அதுல டிராமா, பரபரப்பு, ஆஷன் எல்லாம் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பேர் ஐபிஎல் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. டிவில ஐபிஎல் லோட பிரபலம் அதிகமா இருக்கதால அது உலகம் முழுவதும் பிரபலமாகிடுச்சு. உலகம் முழுவதும் இருக்க புது ரசிகன் கிட்ட கிரிக்கெட்டுக்கு போய் சேர்த்திருக்கு. 10வது அம்சம் கிரிக்கெட் பாலிவுட் மற்றும் இன்னும் பல ஐபிஎல் எங்கோ நிறைஞ்சிருக்கு. சிபிஎல்னா வெறும் கிரிக்கெட் மட்டும் இல்ல, அது இந்திய பண்பாட்டையும் ஒரு பகுதி. டிவி போல்டுகிற பாலிவுட் படங்கள்லன்னு எல்லா இடத்துலயும் சிஎல்ஸே பார்க்க முடியும். சிபிஎல் கிரிக்கெட்டையும் பொழுதுபோக்கையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. இந்தியாவோட மனசை கவர்ந்த ஒரு அற்புதமான கலவை இது. இந்திய பண்பாட்டுல சிபிஎல்லோட தீர் மறுக்க முடியாதது. நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா, நம்ம பேச்சுல ஒரு பகுதியா, நம்ம கொண்டாட்டங்கள்ல ஒரு பகுதியா மாறிடுச்சு. 11வது அம்சம் ஒவ்வொரு மேட்சும் முக்கியம். ஐபிஎல் நம்மளை எப்படி கட்டி போட்டு வச்சிருக்கு. ஐபிஎல் ஒரு தொடர் போட்டி, அதாவது ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப முக்கியம். பிளே சுற்றுக்கு போகணும்னா அணிகள் மேட்சுகளை வெற்றி பெறணும். இதுதான் ஐபிஎல் ரொம்ப சுவாரஸ்யமாக்குது. ஐபிஎல் லோட போட்டி முறை ரசிகர்களை துள்ள துடிக்க வைக்குது. ஒவ்வொரு மேட்சும் ஒரு அணிக்கு ஜொலிக்க ஒரு வாய்ப்பு, ஒரு வீரர் ஹீரோ ஒரு வாய்ப்பு. ஐபிஎல் லோட் போட்டி முறை எப்பவும் போடிக்கவே விடாது. உணர்ச்சிகளோட ரோலர் கோஸ்டர் சவாரி இது. இது இல்லாம இருந்தா நமக்கு போடிச்சு போயிடும்.